ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். கடந்த சில பதிவுகளில் நம்ம முருகனோட திருப்புகழ்கள் நிறைய பார்த்தோம். இப்ப சிவபெருமானோட பாடல்களை பார்க்கலாம். சிவபெருமான் பாடல் நிறைய பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நமசிவாய மந்திரம், 5 எழுத்து மந்திரம், பஞ்சாட்சரம், அந்த மந்திரத்தோட பெருமைகளை கூறக்கூடிய சில பாடல்கள் நம்ம இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறோம். அவைகளை பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் முன்பாக சிவபெருமானோட இறை வணக்கம் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற பாடல் எண் 74. அந்த இறை வணக்க பாடலை நம்ம பார்க்கலாம். முதல்ல பாடலை பாடுறேன். தேனாய் தீம்பழமாய் சுவை சேர் கரும்பாய் அமுதம் தானாய் அன்பருளே இனிக்கின்றதனி பொருளே வானாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய் ஆனாய் தந்தனையே அருள் அரமுதம் தனையே. இந்த பாடல் முழுக்க முழுக்க இறைவனுக்க பாடல். இந்த பாடல் ரொம்ப எளிமையா இருந்தா கூட ராமலிங்க அடிகளார் இந்த பாடல்ல அந்த கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை அப்படியே புதைச்சு வச்சிருக்கிறார். அப்படியாப்பட்ட பாடல், மிக மிக சிறந்த பாடல். இறைவன் எப்படி இருக்கார் மகாபிரபு? தேனாய், தேன் போன்ற தித்திக்கின்றவர். தேனாய் தீம்பழமாய். தீம்பழம்னா நல்ல பழுத்த பழம். அப்ப எல்லாம் தித்திக்கும். ஒரு இமைப்பொழுது, ஒரு நுனிப்பொழுது கூட அது தித்திக்காம இருக்காது. அப்படியே பழம் தீம்பழம். தேனாய் தீம்பழமாய் சுவை சேர் கரும்பாய். சும்மா கரும்பு இல்ல, சுவையே வடிவான கரும்பு, சுவை சேர்ந்த கரும்பு, சுவை சேர் கரும்பாய். அமுதம் தானாய். அவர் மொத்தமே அமுதமா இருக்கார். அமுதமே சிவன், சிவனே அமுதம். அப்படி அமுதம் தானாய். அப்படியாப்பட்ட அன்பருளே, அன்பும் அருளும் கலந்தவரே, அன்பருளே. தேனாய் தீம்பழமாய் சுவை சேர் கரும்பாய் அமுதம் தானாய் அன்பருளே இனிக்கின்றதனி பொருளே. இது எல்லாம் சேர்ந்து ஒன்னா மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும்? இனிப்பா தானே இருக்கும். அப்படியாப்பட்ட இனிப்பா இருக்கிற தனிப்பொருள். தனிப்பொருள்னா அந்த பொருளுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. சிவபெருமானுக்கு ஈடு இணை அவரே. அப்படியாப்பட்ட இனிக்கின்ற தனிப்பொருள். அந்த அவரை மாதிரி இனிக்கக்கூடியவர் வேற யாருமே இல்லை. அதான் அவர் மகா பரசிவம், பரதேவன், இனிக்கின்ற தனிப்பொருளே. அவர் எப்படி இருக்கார்? வானாய், வானமாய், கால் காற்றாய், அனலாய் நெருப்பாய், புனலாய் தண்ணீர், அதில் வாழ் புவியாய். இதெல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கிற புவி, பூமி. அதாவது சிவபெருமான் எப்படி இருக்காரு? வானா விரிந்து, காற்றில் கலந்து, நெருப்பா ஜொலித்து, தண்ணீராய் எங்கும் விரிந்திருந்து, பூமியாய் சுருங்கி நமக்கு ஆதாரமாக விளங்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்குமே இருக்கிறார். அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்ல முடியாது. அவர் இல்லாத இடமே இல்லை. அதுதான் பஞ்சபூதங்களாக இருந்து நமக்கு உள்ளவர் இருக்கார், நமக்கு வெளியே இருக்கார். அப்படியாப்பட்டவர் வானாய் காலனலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய் ஆனாய் தந்தனையே அருள் ஆரமுதம் தனையே. அவர் என்ன கொடுக்கிறார் நமக்கு? அருள் ஆரமுதம், அருளாகிய ஆரமுதம். ஆரமுதம் அமுதத்திலேயே உயர்ந்தது. ஏன்னா அது அருள் கலந்தது. அருள் ஆரமுதம் தனையே. அப்படியாப்பட்ட அமுதத்தை எங்களுக்கு கொடுத்து அருள்வீர்களாக. எப்படி கொடுத்துட்டே இருப்பார்? நம்ம பார்த்தோம் இந்த பாடல்ல முதல்லயே. அமுதம் தானாய். அவர் மொத்தமா அமுதமா இருக்காரு. அவர்கள ஒரு கணக்கா இருக்கு. அவர்கள 1000 கிலோ தான் இருக்கு. இது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுனா இருக்கு. அவரே அமுதமா இருக்காரு. வாரி வாரி கொடுத்துக்கினே இருக்கலாம், அளவே இல்லை. ஆகவே அவர் அந்த அமுதத்தையே இனிக்கின்ற தனிப்பொருளா இருந்து அன்பையும் கலந்து நமக்கு வாரி 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 கொடுத்துட்டே இருப்பார். அப்படியாப்பட்ட பாடல். இந்த பாடலை பாட பாட நமக்கு மனசே அந்த அமுதத்துல கலந்து திளைக்கும், சுவைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். முழுக்க முழுக்க இறைவனுக்கு பாடல். நல்ல பாடல். மறுபடியும் பாடலை பாடுறேன், கேளுங்க. தேனாய் தீம்பழமாய் சுவை சேர் கரும்பாய் அமுதம் தானாய் அன்பருளே இனிக்கின்றதனி பொருளே வானாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ்வுவியாய் ஆனாய் தந்தனையே அருள் அரமுதம் தனையே. திருச்சிற்றம்பலம்.
ஓம் நம சிவாய.